வாங்க பைத்தான் கூட நாம எப்படி பேசலான்னு ரொம்ப சிம்பிளா ஜாலியா கத்துக்கலாம் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலோட முக்கியமான நோக்கம் டெக்னாலஜி மற்றும் வேலைவாய்ப்பு துறையில உங்களுக்கு சரியான வழிகாட்டுதலை கொடுக்கறது தான். ஏற்கனவே நம்ம பகிர்ந்து வர ஏஐ ஏஜென்ட்ஸ் பாடங்கள் கூடவே இனிவரும் காலங்கள்ல சாஃப்ட்வேர் துறை சம்பந்தப்பட்ட ஸ்பெஷல் தகவல்கள், இன்டர்வியூ டிப்ஸ்னு நிறைய விஷயங்களை தொடர்ந்து வழங்க போறோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பைத்தானோட ரொம்ப அடிப்படையான ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். யோசிச்சு பாத்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமான கேள்வி இல்லையா? ஒரு சாஃப்ட்வேர் கூட நாம எப்படி பேசுறது, அது எப்படி நம்மகிட்ட பேசுது? வாங்க, இந்த கேள்விக்கான பதில் தான் பைத்தான்ல இன்புட் அவுட்புட் அப்படிங்கிற கான்செப்ட். சரி, முதல்ல நம்ம ப்ரோக்ராம் எப்படி நம்ம கிட்ட பேசணும் பார்க்கலாம். அதுக்கு பைத்தான்ல ஒரு ஸ்பெஷல் வாய்ஸ் இருக்கு. அது பேரு தான் பிரிண்ட் ஃபங்க்ஷன். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா உங்க ப்ரோக்ராம் மனசுல இருக்கிறத வெளியே சொல்லணுமா, அது பிரிண்ட் ஃபங்க்ஷனை தான் யூஸ் பண்ணும். அவ்வளவுதாங்க விஷயம். இதுதான் அவுட்புட்டுக்கான படி. இதோ பாருங்க, பிரிண்டோட ரொம்ப ரொம்ப பேசிக்கான யூசேஜ் இதுதான். நீங்க டபுள் கோட்ஸ்குள்ள என்ன கொடுக்குறீங்களோ, உதாரணமா இங்க வம்சி பவானின்னு கொடுத்தா அது அப்படியே ஒரு மாற்றமும் இல்லாம ஸ்கிரீன்ல தெரியும். ஒரு மெசேஜ் காட்டணும்னா இதுதான் சிம்பிளான வழி. வெறும் டெக்ஸ்ட் மட்டும் இல்லங்க, ஒரு வேரியபிள், அதாவது ஒரு பெட்டிக்குள்ள என்ன மதிப்பு இருக்கோ அதையும் நம்மால பார்க்க முடியும். இப்ப பாருங்க, ஏங்கிற பெட்டிக்குள்ள 3ன்னு ஒரு நம்பரை வச்சுட்டு அந்த பெட்டியை பிரிண்ட் பண்ண சொன்னா அது உள்ள என்ன இருக்கோ அது அப்படியே காட்டிடும். டேட்டாவை சேவ் பண்ணி அப்புறமா யூஸ் பண்றதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல். இன்னும் ஒரு ஸ்டெப் மேல போலாம். ஒரு கணக்கையே நாம நேரடியா பிரிண்ட் அப்படின்றக்குள்ள கொடுக்கலாம். நீங்க 3+8 அப்படின்னு கொடுத்தா பைத்தான் முதல்ல அந்த கணக்கை போடும், அதாவது 11ன்னு கண்டுபிடிக்கும், அப்புறம் அந்த பதில ஸ்கிரீன்ல பிரிண்ட் பண்ணும். எவ்வளோ ஸ்மார்ட் பாத்தீங்களா? ஓகே, ப்ரோக்ராம் பேசுறது சரி, ஆனா அது எப்படி பேசணும்னு நாம கண்ட்ரோல் பண்ணலாமா? கண்டிப்பா பண்ணலாம். அதுக்கு தான் எண்ட் அப்புறம் செப் அப்படின்னு 2 சூப்பரான டூல்ஸ் இருக்கு. பொதுவா நீங்க ஒரு பிரிண்ட் போட்டா அது அதோட வேலையை முடிச்சுட்டு அடுத்த லைனுக்கு போயிடும். அதனால தான் வம்சி ஒரு லைன்ல, பவானி அடுத்த லைன்ல பிரிண்ட் ஆயிருக்கு. ஆனா இங்க பாருங்க, எண்ட் ஈக்குவல் டு ஸ்பேஸ் நாம சொல்லும்போது, ஹே அடுத்த லைனுக்கு போகாத, ஒரு ஸ்பேஸ் மட்டும் விட்டுட்டு அதே லைன்ல இருன்னு சொல்றோம். இதனால வம்சி பவானின்னு ஒரே லைன்ல வருது. சூப்பரான கண்ட்ரோல் இல்ல? அதே மாதிரி தாங்க செப். ஒரே பிரிண்ட் கமெண்ட்ல நீங்க நிறைய ஐட்டம்ஸ் கொடுத்தா வழக்கமா அதுக்கு நடுவுல ஸ்பேஸ் வரும். ஆனா அந்த ஸ்பேஸுக்கு பதிலா வேற ஏதாவது வேணும்னா செப் யூஸ் பண்ணலாம். செப் இஸ் ஈக்குவல் டு டேஷ்னு கொடுத்தா ரெண்டுக்கும் நடுவுல ஒரு ஹைஃபன் வந்துடும். நம்ம விருப்பப்படி அவுட்புட்டை ஃபார்மேட் பண்ண இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதுவரைக்கும் ப்ரோக்ராம் எப்படி நம்ம கிட்ட பேசுச்சின்னு பார்த்தோம். சரி, நாம எப்படி ப்ரோக்ராம் கிட்ட பேசுறது? அதுக்கு ஒரு வழி இருக்கு. அதுதான் இன்புட் ஃபங்க்ஷன். இதை நாம பைத்தானோட காதுகள்னு சொல்லலாம். இந்த இன்புட் ஃபங்க்ஷனை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா ப்ரோக்ராம் அப்படியே நின்னுடும். எதுக்கு? உங்க பதிலுக்காக காத்துக்கிட்டு இருக்கும். நீங்க எதையாவது டைப் பண்ணி என்டர் தட்டுற வரைக்கும் அது வெயிட் பண்ணும். நீங்க கொடுக்கறத வாங்கி ஒரு வேரியபிள்ல பத்திரமா வச்சுக்கும். சும்மா இன்புட்னு போடுறதுக்கு பதிலா யூசர் கிட்ட நீங்க என்ன கேட்குறீங்கன்னு தெளிவா சொன்னா நல்லா இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி ப்ளீஸ் என்டர் த ஃபர்ஸ்ட் நம்பர்னு ஒரு மெசேஜ் கொடுத்தா யூசருக்கு என்ன டைப் பண்ணணும்னு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். சரி, எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. ஆனா இப்போதான் கதையில ஒரு சின்ன ட்விஸ்ட் வரப்போகுது. ஒரு ஆச்சரியமான விஷயம் நடக்க போகுது. ரொம்ப கவனமா பாருங்க. இப்ப யோசிங்க, நான் யூசர் கிட்டே இருந்து 2 நம்பர் வாங்குறேன். ஒன்னு 3, இன்னொன்னு 6. இப்ப இந்த 2 நம்பரையும் கூட்டினா என்ன பதில் வரும்னு நினைக்கிறீங்க? மனசுல ஒரு ஆன்சர் வச்சுக்கோங்க. என்னவா இருக்கும்? 9. சரிதானே? ஆனா ஸ்கிரீன்ல வர்ற பதில் 36. என்னது 36ஆ? 9 வர வேண்டிய இடத்துல எப்படி 36 வந்துச்சு? இதுதாங்க இன்புட் ஃபங்க்ஷன்ல நாம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ரகசியம். அந்த மர்மத்துக்கான விட ரொம்ப சிம்பிள். அது டேட்டா டைப்ஸ்ல, அதாவது தரவு வகைகள்ல ஒளிஞ்சிருக்கு. கணினிக்கு பிளஸ் சிம்பல் எப்பவுமே கூட்டல் கிடையாது. 2 எண்களுக்கு நடுவுல இருந்தா மட்டும்தான் அது கூட்டும். ஆனா 2 டெக்ஸ்ட், அதாவது 2 ஸ்ட்ரிங்குக்கு நடுவுல இருந்தா அது 2யும் ஒன்னோட ஒன்னு ஒட்டி வச்சிடும். இதுக்கு பேர் தான் ஸ்ட்ரிங் கன்காட்டினேஷன். அதனால தான் 3யும் 6யும் அது பக்கத்துல பக்கத்துல வச்சு 3 6ன்னு காட்டிடுச்சு. இப்ப உங்களுக்கு விஷயம் புரிஞ்சிருக்கும். இன்புட் ஃபங்க்ஷன் நீங்க என்ன கொடுத்தாலும், அது நம்பரா இருந்தாலும் சரி, டெக்ஸ்டா இருந்தாலும் சரி, அதை ஒரு ஸ்ட்ரிங், அதாவது ஒரு டெக்ஸ்டா மட்டும்தான் எடுத்துக்கும். அது 3ய ஒரு எழுத்தா பாக்குதே தவிர எண் 3ஆ பார்க்கல. அதே மாதிரி தான் 6க்கும். அதனால num1 plus num2ன்னு நாம சொன்னப்போ அது 2 எண்களை கூட்டாம 2 டெக்ஸ்ட ஒட்டிருச்சு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அப்ப இதுக்கு என்னதாங்க தீர்வு? ஒரு பிரச்சனையும் இல்ல. ரொம்ப சிம்பிளான, பவர்ஃபுல்லான ஒரு சொல்யூஷன் இருக்கு. அதுக்கு பேரு தான் டைப் காஸ்டிங்.
இது ரொம்ப ஈஸி, 3 ஸ்டெப் தான். முதல்ல வழக்கம் போல இன்புட்டை வச்சு யூசர் கிட்ட இருந்து நம்பரை வாங்குங்க. ரெண்டாவது ஸ்டெப், இதுதான் முக்கியம், கிடைச்ச அந்த ஸ்ட்ரிங்கை இன்ட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள போட்டு அதை முழு எண்ணா மாத்துங்க. மூணாவதா, இப்போ அந்த மாத்தின எண்களை வச்சு கணக்கு போடுங்க. அவ்வளவுதான், உங்களுக்கு சரியான பதில் கிடைச்சிடும். இப்ப பாருங்க, டைப் காஸ்டிங் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு. அந்த கோட்ஸ்குள்ள இருந்த 3 இன்ட் மூலமா எண் 3ஆ மாத்திட்டோம். அதே மாதிரி 6ஐயும் மாத்திட்டோம். இப்ப 2 எண்களையும் கூட்டும்போது நமக்கு வேணுங்கிற சரியான பதில், அதாவது 9 கிடைச்சிடுச்சு. ஆக இந்த முழு பகுதியில இருந்தும் நாம கத்துக்க வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான விஷயம் இதுதான். இன்புட் உங்களுக்கு எப்பவே ஒரு ஸ்ட்ரிங்கை தான் கொடுக்கும். நீங்க அதை வச்சு கணக்கு போடணும்னு நினைச்சா அதை கண்டிப்பா இன்ட் மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் வச்சு நம்பரா மாத்தியே ஆகணும். இதை மட்டும் மறக்கவே மறக்காதீங்க. இப்போ உங்களுக்கு உங்க ப்ரோக்ராம் கிட்ட பேசவும் தெரியும், அது பேசுறத கேட்கவும் தெரியும். இந்த புது திறமையை வச்சு நீங்க முதல்ல என்ன உருவாக்க போறீங்க? ஒரு சிம்பிள் கால்குலேட்டரா இல்ல ஒரு சின்ன கேமா? யோசிங்க. உங்க கற்பனை தான் இனிமேல் எல்லை.